ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் சட்டமன்றத்திற்கு உள்ளே சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது அஃப்கோர்ஸ் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த சர்ச்சைகள் சட்டமன்றத்துக்குள்ளே ஏற்பட்டு அந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் சட்டமன்றத்திற்கு வெளியே பாஜக போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அதன் பல முன்னணி தலைவர்கள் கைதாகிறார்கள். இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் வெவ்வேறு விதங்களில் அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைப்பதை பார்க்கின்றோம். இது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை மேலும் பரபரப்பாக்கி இருக்கிறது. இந்த பரபரப்புக்கு இடையே இதில் திமுக வர்சஸ் எதிர்க்கட்சிகளில் என்ன மாதிரியான நிலை இருக்கிறது, யார் பக்கம் சரி தவறு விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மதுரை பாலா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றனர். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களும் நம்மோடு இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் திரு ஹிதயத்துல்லா அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார். திரு மணிகண்டன் அவர்கள்ட்டேருந்து நிகழ்ச்சியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். இது திடீர்னு சபாநாயகர் மேலே என்ன கோவம், இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது சபாநாயகர் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். முதலமைச்சர் சொல்கிறார், உங்கள் கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் திசை திருப்பறதுக்கு இப்போ ஏதோ சபாநாயகர் மேட்டரை கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னு. நீங்க அதாவது சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டது எப்பன வருங்க? ஜனவரி மாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வந்து சட்டமன்றம் கூடுது. அது அந்த நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது. இது முதலமைச்சர்கள் உட்கட்சி பிரச்சனை தான் காரணம்னு சொன்னீங்கன்னா, கடந்த காலத்துல தன்னுடைய சொந்த அண்ணன் அழகிரி கூட இவர் அப்புறப்படுத்தி அரசியல் விட்டு ஜனவரியிலயும் இருந்துச்சு தானே உட்கட்சி பிரச்சனை. இல்ல உட்கட்சி பிரச்சனை மேடம், அதிமுக உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது. இருக்கு மேடம். உட்கட்சி பிரச்சனை காரணத்தினாலேயே அதிமுக எதிர்கட்சியாக இயங்கக்கூடாதா, திமுக மீது குறை சொல்லக்கூடாதா, சபாநாயகர் செய்வதை நியாயப்படுத்த வேண்டுமா? கடந்த சபாநாயகர் சொல்றாருங்க, 2 மணி நேரம் 52 நிமிடம் எதிர்கட்சி அவர் பேசினான்னு அவரே ஒப்புத்துக்கிறார். ஆனா வெறும் 2 நிமிடம் வீடியோ மட்டும்தான் அனுப்பிச்சுடுறாங்க. என்ன ஜனநாயகம் இது? என்ன நடக்கிறாரு? முதலமைச்சரும் மற்ற அமைச்சர் சகாக்களும் பேசுகிற ஒவ்வொன்றும் வீடியோக்களாக அவருடைய சொந்த டிவில வெளிவருது, ஒழுங்கா வருது. ஆனா எதிர்கட்சி அதிமுக பொதுச் செயலர் பேசுகிற போது மட்டும் அது ஏதாவது கோளாறு ஆகி போடுது, பிரச்சனை ஆகி போடுது, வெளியே வர்றது. அப்ப என்னன்னா, தனிப்பட்ட வகையில திரு சபாநாயகர் அவர்கள் திமுகவாகவே இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 2017 இதே அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினால என்ன பயன்கிற கேள்வி வருது இல்ல? உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சிக்கு தான் பெரும்பான்மை இருக்கு, அது எப்படியும் ஹவுஸ்ல டிஃபீட் ஆக போகுது. இதை கொண்டு வர்றதுனால என்ன, நீங்க அப்போ வெறும் ஒரு திசை திருப்பறது மட்டும்தானே அதுல பயனா இருக்கு அப்படின்ற பார்வை தான் முதலமைச்சர் வெளிப்படுத்துறாரு. ஒண்ணு இல்ல, டங்ஸ்டன் விஷயத்துல எதிர்கட்சி போன மாதிரி மிக வலிமையாக பேசி ஒரு நாடு முழுவதும் பரபரப்பு உருவாக்கி மக்கள் மத்தியில ஒரு போராட்ட வடிவம் கொண்டு வந்தார். அதை திமுக அஞ்சியது. அதற்கு கூட ஒரு மறுதளிப்பாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் ஒரு மூத்தவர் எப்படி பேசினான்னு பாத்தீங்க. அப்ப சபாநாயகர் அமைதியா போறாரு. ஆனா எதிர்கட்சியவர் வரிசையாக பேசிக் கொண்டிருப்பதும் செய்தியே வெளிவெல்லாம் பாத்துக்கிறார். ஆனா சபாநாயகர் மீது எதுவுமே சொல்லாம அவர் செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாம் அமைதியாவே கடந்து போக சொல்றீங்களா? மக்கள் மத்திய எப்படி சொல்வீங்க? இந்த ஆட்சியில் சபையில் போய் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு அந்த சபையின் தகராறக்கூடியவரே எங்க அனுமதிப்பில்லை என்பதை மக்கள் எப்படி சொல்வீங்க? அப்போ அதாவது அதிமுக தெரியாங்களா? 66 உறுப்பினர் அதிமுக இருக்காங்க, இப்ப 136 பேர் திமுக இருக்காங்க. எப்படியும் தோற்கடிக்கப்படும் என்று தெரியாம இருக்குங்க. நிச்சயமா குழந்தைக்கு தெரியுங்க. ஆனாலும் மக்கள் மத்தியில் இந்த தவறுகளை வெளிப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய ஒரு சமிக்கை தான் இது. காலங்காலம் மரபு. இதே மாதிரி கடந்த காலங்கள்ல திமுகவும் கொண்டு வந்திருக்குங்க. அப்ப திமுக அப்ப கொண்டு வந்தது சரின்னு சொன்னா அதிமுக கொண்டு வந்து மிகச் சரிங்க அது. அப்போ சபாநாயகர் கிண்டல் பேசுவது, கேலி பேசுவது, எதிர்கட்சி நையாண்டி செய்வது, வெளிநடப்பு பண்ணாலும் தவறாக சுட்டி காட்டுவது, அதே மாதிரி பேசுறதுக்கே விடுறது இல்லைங்க. இப்போ நான் அதிமுக சொல்ல மேடம், எதிர்கட்சியில வேண்டாம் விட்டுருங்க, ஆளுங்கட்சியில கூட்டணி இருக்கிற திரு வேல்முருகனே சொல்றாரு சபாநாயகர் மீது கடுமையா பேசினார். அப்போ சபாநாயகர் யார் பேசினாலும் பாதி விட பேசுறாரு, அமைச்சர் பேச விடுறது இல்ல. அப்ப இது போன்ற சபையில ஒரு மரபு மீறிய செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற சபாநாயகர் மீது மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தும் செயலாகத்தான் கொண்டு வரப்பட்டதுங்க. கேட்போம் திரு பாலா, நியாயமான பல விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்களான்னு பார்க்க முடியாதா? சபாநாயகர் அவரே பதில் சொல்றாரு. இன்னைக்கு கூட KPM பேசும்போது தானே பதில் சொன்னாருன்னா எதிர்கட்சி தலைவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் ஒரு எதிர்க்கட்சியா நியாயமானது இல்ல? ஒரு சகோதரர் ஒரு ஆழமான குற்றச்சாட்டை எதுவும் வைக்க முடியல. என்னன்னா, நாங்க பேசுனத வீடியோல அவங்க காட்ட மாட்டாங்க, அல்லது அது முக்கியமான வேல்முருகன்
லோக்சபால ராகுல் காந்தி மைக் மியூட் ஆறது எவ்வளவு பெரிய செய்தி. இல்ல அதுதான் அப்போ இங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதையும் முழுமையா காட்டணுங்கிற கோரிக்கை. நிச்சயமா தான். அதாவது இப்ப அவர் சொல்றது வந்து சபாநாயகர் நேரம் கொடுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் வந்து 2 மணி நேரத்திற்கும் அதிகமா பேசியிருக்கேன். ஏன் பேசுனேன்னா திமுக ஆட்சியை பத்தி பேசுறதுக்கான இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து வேல்முருகன் பேசுறதுக்கு வந்து நேரம் கொடுக்கல அப்படிங்கிறது. வேல்முருகன் வந்து பாத்தீங்கன்னா திமுக எங்க கட்சி கூட்டணியை சேர்ந்தவர். அவருக்கு வந்து நேரம் கொடுக்காததுங்கிறது வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எதிர்கட்சிகளுக்கு வந்து நேரம் கொடுக்கறதும் சபை மாண்பை காப்பாத்துறதுங்கிறது, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 1967 ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் வந்து சபாநாயகராக இருந்த காலத்திலிருந்து அது திரும்ப அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலத்தில் அவர் ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஆகட்டும், ஆவுடையப்பன் அவர்கள் ஆகட்டும், இன்னைக்கு அப்பாவு அவர்கள் வரைக்குமே அந்த சபை மரபையும் சரி ஜனநாயகத்தையும் சரி முறைப்படி காப்பாத்துறவங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, தேவையில்லாத புகழ்ச்சி அப்படிங்கிறது எங்க தலைவர் வந்து கூடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அதிமுகவோட கடந்த கால ஆட்சி மாதிரி கிடையாது. இவர் தனபால் அவர்கள் வந்து 2017 இந்த சபையை எப்படி நடத்தினாரு, அன்றைக்கு எதிர்கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி வந்து காவலர்களை விட்டு குண்டுகட்டா தூக்கி விட்டு அந்த அளவுக்கு ஜனநாயக மாண்பை வந்து எந்த அளவுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இதே இன்னும் கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் பூராமே இப்படிதான் நடந்திருக்கு. அதனால திமுக ஆட்சி காலத்தில் நீங்க வந்து சபைக்கும் ஜனநாயகத்துக்கும் அது மக்கள் மன்றம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாத வகையில தான் சபை வந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது நீ இன்னும் சொல்லணும்னா இப்ப ஒன்றிய அளவுல கூட இதே இடத்துல இப்ப குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும்போது கூட அதை வந்து புரோட்டோம் ஸ்பீக்கர் என்ன சொன்னார்னா, இல்ல இதை நாங்க எடுத்துக்கவே முடியாது, ஏன்னா நோட்டீஸ் பீரியடுக்கான இதுவும் ஃபுல்ஃபில் பண்ணல, ஸ்பெல்லிங்கும் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி அதை வந்து அதிரடியாக அவங்க வந்து தடுத்துட்டாங்க, அப்ரப்டா வந்து தடுத்துட்டாங்க. அதே இப்போ ஓம் பிர்லா இப்போ இவங்க சொல்றாங்க வந்து குரல் வாக்கெடுப்பு அப்படிங்கிறது, சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லா அவர்களே குரல் வாக்கெடுப்பு மூலமா தான் அங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு குரல் வாக்கெடுப்பையும் மீறி திரும்ப ஓட்டிங் வந்து நடந்திருக்கு. அப்படின்னும் போது ஒன்றிய அளவுல கம்பேர் பண்ணாலும் சரி, மாநில அளவுல கம்பேர் பண்ணாலும் சரி, திமுக வந்து ஜனநாயக பண்புகளையும் சட்டசபை மரபுகளையும் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி கடைபிடிச்சிருக்குங்கிறது தான். இல்ல நான் அவர் சொல்றாரு இல்ல, சபாநாயகரே சொல்றாரு 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு எதிர்கட்சி தலைவர். ஆனா வீடியோ கேட்டா வரமாட்டேங்குது. இல்ல வீடியோ வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அதை கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் வந்து இதை எதிர்கட்சி தலைவர் பிரஸ் மீட்ல சொன்னது இல்ல அதான் சொல்லியிருக்கிறாரு. பட் அந்த வீடியோ வரல அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து அது மேபி அவங்க டெக்னிக்கல் இதா இருக்கா இல்ல அங்க போய் தான் கேட்டிருக்கணும். ஏன்னா அவங்க முறைப்படி அதை கேட்டு வாங்கி அதாங்க அவங்க கேக்குறாங்க. அது எப்படி எதிர்கட்சி தலைவர் மட்டும் டெக்னிக்கல் ஃபால்ட் வருது, கிடையாது ஆளுங்கட்சிக்குலாம் வர மாட்டேங்குது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அவங்க வீடியோ இவர் பேசுறதையும் ஒளிபரப்பணும்ன்றதுதான் எல்லாருடைய நோக்கமா இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்து வந்து கிடையவே கிடையாது. அது வந்து இப்ப இவர் இப்பதான் சொல்லியிருக்கிறாரு, அதை நாங்க பேசுனதை வந்து காட்டல அப்படிங்கறத இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. இவர் பேசினப்பே நான் இன்னைக்கு இவ்வளவு பேசியிருக்கேன், அதை வந்து இவங்க காட்டல அப்படின்ற மாதிரியான கோரிக்கை வந்து அவர் சொல்லல. மேபி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கு நீங்களே இப்ப கேட்டீங்க, இது இப்ப முக்கியமான பிரச்சனைகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டின் பிரச்சனை. அதுக்கெல்லாம்னா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா மறைக்கணும்ன்றது அவருக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீதான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது, அடுத்து டிடிவி தினகரனோ சசிகலாவோ இப்படி தொடர்ந்து இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கட்சியை கண்ட்ரோல்ல வைக்க முடியாத ஒரு சூழல். இப்ப செங்கோட்டையன் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இப்ப செங்கோட்டையன் வந்து சபாநாயகரை கடந்த வெள்ளிக்கிழமை போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறார். அப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அதுல நம்பிக்கை இருக்குன்ற இதைத்தான் தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கிறார். ஆனா காலையில எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல செங்கோட்டையன் அவர்கள் வந்து கலந்துக்கலாம் அந்த சட்ட பேரவை கூட்டுறதுக்கு முன்னாடி. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல தான் நம்பிக்கை இல்லாம ஒரு சூழல் வந்து உருவாகுது. அதை மறைக்கணுன்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு திசை திருப்பல் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கறதான். எதிர்கட்சி தலைவர் மேலதான் நம்பிக்கை இல்லைன்றார் சார் அவர். உங்க எம்எல்ஏக்களுக்கே நம்பிக்கை இல்லையோன்றார் திரு மணிகண்டன். இல்ல மேடம், அதாவது உட்கட்சி பிரச்சனை பத்தி நீங்க ஒரு கட்சி அதாவது சொந்த பிரச்சனை அது கட்சி பாத்துக்கோங்க. இதை வந்து ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா ஆட்சியின் தவறுகளை மறைப்பதற்காகத்தான் திமுக செய்கிறது என்பதை தொடர்ந்து பாக்குறோம். அதாவது இப்ப சட்ட ஒழுங்காட்டுங்க, அந்த டாஸ்மாக் ஊழலாகட்டும், எல்லாவற்றையும் பேச ஆரம்பிச்சா நீங்க பாலியல் பிரச்சனை ஆட்டுங்க, திமுக செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் உட்கட்சி பிரச்சனைகளை பேசணும். இல்ல உட்கட்சி பிரச்சனை பேச போறாங்க மேடம். நீங்க அந்த 2.5 மணி நேரம் வீடியோ மட்டுமல்ல, எடப்பாடி கடந்த கால சட்டமன்ற பெண்கள் பிரச்சனையோ டாஸ்மாக் பிரச்சனையோ அது எந்த பிரச்சனையோ அதுதானே நீங்க பேச வேண்டியது.
ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது தானே ஒரு பார்வையா வருது மேடம். அதுதான் அதை பேசுகிற போதுதான் சபாநாயகர் எந்த வகையிலும் அனுமதிப்பதே இல்லை. பாதியை அவையில் நீக்கிறாரு. இப்ப நீங்க சகோதரர் மதுரை பாலன் சொன்னாரு, நீங்க வெறும் 2 நிமிஷம் கொடுத்தாங்க மேடம் வீடியோவை. பொதுச் செயலாளர் வெறும் 2 நிமிஷம் வீடியோ பேசும்போது இதே நாள்ல பாஜக சட்டமன்றத்துக்கு உள்ள பேசுறாங்களோ இல்லையோ, அவங்க வெளியே ஏதோ போராட்டத்துக்கு முயற்சி பண்றாங்க, கைது பண்றாங்க, அவங்க ஏதோ வேற ஒரு வகையில இயங்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஒவ்வொரு கட்சியும் இயங்குங்க. இப்போ பிரதான கட்சி அதிமுக, திமுக ஆளுங்கட்சி. அந்த கட்சியை கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதும், அதாவது இது நிவர்த்தி செய்ய ஆலோசனை கடமை. அதை அதிமுக பொதுச் செயலாளர் உண்மையிலேயே அவர் அரசியலாக செய்யாமல் ஒரு ஆலோசனையாகத்தான் ஒரு செய்யறாங்க. அதை அனுமதிப்பதே இல்லை. இப்ப நீங்க அந்த 2.5 மணி நேரம் மட்டும் இல்லைங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து அவர் பேசிய எடுத்து பாருங்க. அந்த கஞ்சா பிரச்சனை, கள்ளச்சாலை பிரச்சனையை முன்கூட்டியே தெளிவாக பேசினார். எப்போ காவல்துறையை மானிக்கோர்களை அன்றைக்கு செவிமடுக்காம இடைமறித்து 10 அமைச்சர்கள் பேசுவதால் தடுத்தாங்க. அப்போ இதையெல்லாம் அரசு கேட்டிருந்தால் பாதிக்கப்படாத மக்கள் மேடம். மக்களுக்காகத்தான் பேசுறாங்க. அப்போ மக்களுக்காக குரல் கொடுக்கிற போது மக்கள் மன்றத்திலேயே அனுமதி இல்லை என்று போது அப்போ சபாநாயகரை நோக்கி இந்த கேள்வி வருமாறாங்களா? வேல்முருகன் பேசணும்னு சொல்லல. வேல்முருகன் இதே குறை சொன்னார். சபாநாயகர் பேசினா திரும்ப குறுக்கு பேசுறாரு, பேசவே விடுறதில்லை. இந்த குற்றச்சாட்டு எல்லோருக்கும் உண்டு. மாண்புமிகு துரைமுருகன் கூட ரொம்ப சொன்னார். அப்போ சபாநாயகர் தன்னை ஒட்டுமொத்தமா அமைச்சராக கருதிக்கிறாரு, எம்எல்ஏவாக கருதிக்கிறாரு, இவர் முதலமைச்சராக கருதி பேசுறாரு. அப்போ எதிர்க்கட்சிக்கு என்ன வேலைங்க? ஏன் பேச சொல்றீங்க? அப்போ ஆளுங்கட்சிக்கு நேர் எதிராக உள்ள பிரதான எதிர்கட்சி சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் அவை குறிப்பு இடம்பெற செய்ய வேண்டும். அதை வெளியிட வேண்டும்ங்க. அதை இல்ல, நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிற அந்த சபாநாயகரை தானே முந்தா நேத்து போய் செங்கோட்டையன் பார்த்துட்டு வந்தாருன்னு கேக்குறாரு மேடம். நீங்க கவர்னரை குறை சொல்றாங்க. கவர்னர் திமுக சொல்லி இருக்குது. கவர்னர் போய் ஏன் பாக்குறாங்க? அது அல்ல. அவர் அதாவது அரசியல் சட்டப்படி சபாநாயகர் பொறுப்பு. இங்க 1000 குறை பேசினா கூட, அதாவது ஒத்திவைப்பு தீர்மானமோ கவனிய தீர்மானமோ மற்ற தொகுதி பிரச்சனையோ கேள்வி நேரமோ எதுவாக இருந்தாலும் சபாநாயகர் தரணும். அது சந்திப்பது மரபு. செங்கோட்டையன் அண்ணன் மட்டும் இல்லைங்க, அந்த நாள்ல 5 எம்எல்ஏ சந்திப்பு பேசினாங்க. அது வாடிக்கையா சந்திப்பாங்க. இப்போ சபாநாயகர் எதிரி அல்லங்க. அந்த சபாநாயகர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு திமுகவே மாறி செயல்படக்கூடாது. ஒண்ணுல ஐயா தனபால் சபாநாயகர் அதிமுக ஆட்சி இருக்கு இருந்த போது திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க? அவர் கையை முறுக்கி சட்டை கழிச்சு அவர் ஆசனத்தில் அமர்ந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பது மரியாதை இல்லாமல் மிக மோசமாக கேவலமாக திமுக நடத்தலைங்களா? அப்போ இவர்கள் எதிர்கட்சியா இருக்கிற போது எவ்வளவு மோசமா நடந்தாலும் தயவு செஞ்சு பாருங்க. அப்ப இதைத்தான் அதிமுக செய்யாமல் மிக நேர்த்தியாக மக்கள் மத்தியில சபாநாயகராக இருந்து கொண்டு எங்களை உங்கள் பிரச்சனையில் பேச அனுமதிக்க மறுக்கிறாங்க என்பதை சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் ஒழிய இதுல உட்கட்சி பிரச்சனை எது உள்நோக்கம்? இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுங்க. திமுக தன் தவறுகளை மறைப்பதற்கு அதிமுக குறித்து இந்த மாதிரி முதலமைச்சரை பேசுவது உண்மையிலே வருத்தமான செய்திதான். கேட்போம் திருபால. இல்லை, அதாவது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பேசக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது இங்கே இந்தி திணிப்பான விஷயமோ டீலிமிட்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி 2100 கோடி மறுப்புன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அதை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டின் குரலாக ஒழிக்க வேண்டியமே தவிர அந்த நேரத்தில் எப்படி திசை திருப்பல் நாடகமாக சபாநாயகர் மேலே இன்னைக்கு ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்திருக்காரோ அது மாதிரி தான் சகோதரர் மணிகண்டன் அவர் பேசுறதும் இருக்கு. என்னன்னு கேட்டால் இப்போ கடந்த காலத்தில் பிஜேபிக்கு உதவுறதுக்காக அவர் இதை கொண்டு வந்துட்டாரு. அதாவது ஆமாம், அவங்களுடைய பிக் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறதா அவங்களோட வேலையை. இப்போ நீங்கள் இந்தி திணிப்புன்ற விஷயத்தில் பார்த்தா இந்த சபாநாயகர் மேட்டர் வந்தனால பிஜேபியோட டாஸ்மாக் போராட்டம் கூட தான் பின்னாடி போகுது. அப்போ உங்களுக்கு அதாவது பிஜேபி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னு கேட்டா இன்னைக்கு டாஸ்மாக் விவகாரம்ன்றது ஒரு இல்லாத ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவரா இல்ல நான் என்ன சொல்றேன், ரைடு நடந்துச்சு. அதாவது ரைடு நடந்தது எப்படின்னா இடி ஒரு ரைடு நடத்தி இடியா தங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் மூலமா எங்களுக்கு இவ்வளவு கோடி குற்றச்சாட்டு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லணும். இடி அப்படி சொல்றதுக்கு முன்னாடியே பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு, 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அண்ணாமலை என்ன சொன்னாரோ அவரோட பிரஸ் ரிலீஸை வாங்கி இடி தனது அறிக்கையா கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த இதுல அவங்க சொல்ற ஒரு காரணம் நான் கேட்கிறேன். இப்ப இவங்க அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறார்கள், அது 1000 கோடின்ற குற்றச்சாட்டு எப்படி அந்த ஃபிகர்ஸ்க்கு அரைவ் ஆனார்ன்ற தெரியல. ஏன்னா 5 ரூபா பாட்டிலுக்கு கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அதே இது கேஸ் சிலிண்டர் இப்ப கொடுக்குறாங்கல்ல, டெலிவரி பண்றாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே. அப்ப அந்த கேஸ் சிலிண்டர் கொடுக்கும் போது இப்ப
நீங்க நம்ம உட்பட எல்லாரும் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா வந்து கொடுப்போம். யாரு அந்த டெலிவரிக்கு. இல்ல இருங்க நான் சொல்றேன். நான் ஹோட்டல்ல டிப்ஸ் வைக்கிறது வேற, ஒரு டெலிவரி பண்றவருக்கு டிப்ஸ் கொடுக்கிறது வேற. இப்ப நீங்க பில்லுல போட்டு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடையாது. இல்ல பில்லுல கிடையாது. அவங்க வந்து நீங்க இப்ப சொல்றது பில்லுல வந்து கிடையாது. பில்லுல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க குற்றச்சாட்டு வந்து ஒரு முறைப்படி இருக்கும். இல்லையா? இல்ல பில்லா இருந்தா நான் சொல்றது, இப்ப பில்லு இல்லாம அரசு வந்து இப்ப லஞ்சம் வாங்குறாங்க, அப்ப அது வந்து பில் இல்ல, அதனால அதை வந்து கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்ப லஞ்சம் வாங்குறாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அது மாதிரி தான். இப்ப அவர் வந்து கொடுக்கிறதுக்கான சிலிண்டருக்கான பணத்தை நம்ம கொடுத்துட்டோம், அது போ எக்ஸ்ட்ரா 50 ரூபாங்கிறது நிர்பந்திச்சு தான் வாங்குறாங்க. அப்ப ஒவ்வொரு தடவை இப்ப 2023 அறிக்கைப்படி இப்ப அவங்க வந்து சொல்ல விடுங்க, ஒரு பெரிய பங்களானா அவங்க 100 ரூபாய் எதிர்பார்ப்பாங்க, சின்ன வீடுனா 20 ரூபா வாங்கிப்பாங்க, இன்னொருத்தட்ட 50 ரூபா வாங்கிப்பாங்க. அது வந்து நம்ம விரும்பி கொடுக்கறது, அவங்க வாங்கிக்கிறது நமக்குள்ள. அது வந்து டிப்ஸுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைமை இருக்குன்னா அவங்க குற்றச்சாட்டு. இல்ல அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தாதான் அப்படின்னு யாருமே சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இவங்களா ஏற்கனவே 5 ரூபாய், அது அதிமுக அமைச்சர் அவர் தங்கமணி இருந்த காலத்திலயும் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து ஏதோ உள்ள இருந்திருக்கு. இது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. அது வந்து டிப்ஸ் மாதிரியான ஒரு பணமா தான் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 180 கோடி சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ணி இருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துல வந்து ஒன்றிய அரசு அறிக்கைப்படி 180 கோடி சிலிண்டர் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 50 ரூபான்ற வீதம் வச்சோம்னா அது வந்து 9000 கோடி வந்து இந்த பணம் மட்டும் இருக்கு. அப்ப இதோட வால்யூம் பாருங்க, 9000 கோடிங்கிறது. அப்ப நாங்க 10 வருஷத்துல வந்து நீங்க வந்து ஒரு 90000 கோடி, இன்னைக்கு மோடி 11 ஆண்டு கால ஆட்சியில் இருக்காருன்னா 99000 கோடி அளவுக்கு ஊழல் பெட்ரோலியத்துறையில நடந்திருக்கு. பெட்ரோலியத்துறை அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு அறிக்கை கொடுத்தா இடி நாளைக்கு போய் ரைடு நடத்தி, பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீட்டுல போய் ரைடு நடத்தி 1 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வந்து இடி வந்து சொல்லுமா? சொல்லாதுல. இது வந்து அண்ணாமலையோட நாடகம், அவ்வளவுதான், திசை திருப்பல் நாடகம். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, இது ஒரு டிப்ஸ் கொடுக்கறதுக்கு சமமானது. நீங்க ஏதோ பெருசா அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டை இடி அப்படியே பிரஸ் ரிலீஸா கொடுத்துருச்சுங்கிறார். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். அசோகா, ஐ திங்க் ஒரே ஒரு இதை நான் அப்ரிஷியேட் பண்ணணும். அப்போ இந்த 10 ரூபா வாங்குறது முன்னாடி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க திமுகல இருந்து, அதெல்லாம் எங்க வாங்குறாங்க அப்படின்னாங்க. இப்ப இறங்கி வந்து இல்லைங்க டிப்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அதனால வாங்கிக்கிறாங்கன்றாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு தெளிவு பிறந்திருக்கு மக்களுக்கு, வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து ரொம்ப இதுவா வந்து பாலா அவர்கள் உண்மையை உரைத்தது வந்து. சார், அதாவது இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா லஞ்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா லஞ்சத்தை ஏத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்க முடியும். இது வாங்குறவங்க அதை வாங்கிட்டு இருக்காங்க, அத ஒரு குற்றச்சாட்டா வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறது. அது ஒரு அரசு முழுமையா ஒரு சிஸ்டம்லயே ஒரு அமைச்சர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒரு துறையில வந்து ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குறாருன்னா அந்த துறை அமைச்சர் வந்து அதுக்கு காரணம், அந்த மொத்த பணமும் அவர் தான் வந்து அவர் பொறுப்புன்னு ஏத்துக்க முடியுமா? அது அசோகா, எனக்கு டைம் கொடுக்குறீங்களா? சௌகரியம் எப்படி சொல்லுங்க. சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க வந்து இப்போ பொங்கலூர் மணிகண்டன் மேல வச்ச குற்றச்சாட்டு திசை திருப்பறதெல்லாம்ட்டு இதில் நீங்க ஊடகங்களும் வந்து அதிமுகக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றதுதான் வந்து அது வந்து முதலமைச்சர் வச்ச குற்றச்சாட்டு. நான் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் தாராளமா. ஆனா எனக்கு பதில் சொல்ற அதிகாரம் கிடையாது. நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டு வேணா வைக்கலாம், நான் பதில் சொல்ல மாட்டேன். பட் பப்ளிக் பாத்துட்டு இருக்காங்கல்ல, சோ அதனால நான் சொல்லிதான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நாட்டிற்கு தலையாய பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த பெண்கள் பலாத்காரங்கள், பாலியல் வன்கொடுமைகள், டாஸ்மாக் ஊழல், இதை பத்திலாம் நம்ம விவாதமே பார்க்கல. ஆனா அதிமுக வந்து என்ன நடக்குதுன்றதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் விவாதங்கள்ல. பட் மை பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இடி ரெய்டு என்று வந்தது இந்த 10 ரூபா வாங்குறதுக்கெல்லாம் இல்லைங்க, கணக்கில் வராமல் அந்த ஸ்டாக் விற்பது. அதனால்தான் அவர்கள் ரெய்டு பண்ணது டாஸ்மாக் அலுவலகங்கள், கோடோன்கள், விற்பனை கூடங்கள், அவங்களுக்கு சப்ளையர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ரெய்ட் பண்ணாங்க. அப்போ இங்க ஒரு 1000 குவான்டிட்டி கையில இருக்கு, ஆனா அங்கேயும் இந்த 2000 குவான்டிட்டி வெளியில போன மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். சோ இதெல்லாம் டேலி பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஊழல் வரும். அதே மாதிரி இந்த 1000 கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமா இல்லாம பிளாக்ல விற்கப்படுதுன்றது உங்க குற்றச்சாட்டா? கணக்கில் வராமல் மூலமாக செலவு அது விற்கப்படுவது. இத கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இதனை சொன்னதும் கூட அது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெவென்யூ லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னது யாருன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த போது சொல்லியிருக்கார்.
சோ அதனால இந்த கனெக்டிங் தி இல்ல அதை வெச்சுக்கோங்க. நான் வந்து திரு பாலா அவர்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ அது நடக்குதுன்னே வெச்சுக்கோங்க, இதுதான் வாதம்னே வெச்சுக்கோங்க. ஒரு கடையில இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களோ இல்ல அதிகாரிகளோ வரக்கூடிய பாட்டில்ஸ் சிலதில் பிளாக்ல விற்கிறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறாங்கன்னா நீங்க இது ஒட்டுமொத்தமா சிஸ்டமைஸ்டா இருக்கு, அமைச்சர் பொறுப்பு அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு அவர் கேட்கிறாரு. அதானே? ஹலோ, இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பொறுப்பு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான அமைச்சர் பொறுப்பு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் அந்த அமைச்சகம்னு ஒன்று இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சுங்கவரி கலால் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு உண்டான அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பொறுப்பேற்கணும். இதுல நடக்கல, அப்போ அதுக்கு உண்டான கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன? இது வந்து திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல. டாஸ்மாக் என்று எப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் உண்டாக்கினார்களோ அன்று முதல் இந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு, அன்று முதல் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. வால்யூம் ஆஃப் கரப்ஷனோ வால்யூம் ஆஃப் மிஸ்யூஸ் வந்து எவ்வளவு நடந்துட்டு இருக்குன்றது வேரி ஆகலாம். இப்போ ஒரு ரொம்ப பீக் அடைஞ்சிருக்கலாம். வால்யூம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வேணா வேரி ஆகலாமே தவிர இந்த முறைகேடுகள் அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. இதனை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இது கண்கூடாக தெரிந்த விஷயம். இந்த டபுள் அக்கவுண்டிங், டபுள் பில்லிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இடி வந்து அதை தான் ரெய்ட் பண்றாங்களே தவிர இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்களா, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்களா, அதை டிப்ஸ்ன்ற பேர்ல வாங்கினாங்களா, அதை வாங்கி தலைவர்களுக்கு கொடுத்தாங்களா, இதை இடி பார்க்கல. இடி பார்க்கறது ஆவணங்கள் மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது பார்க்கறதுக்காக. இதுவும் இன்னொன்று என்னன்னா, ஈடியினுடைய ரெய்டுல வந்து கேசஸ் வருதுன்றது, இது வந்து தமிழக காவல்துறையே இதனுடைய கேசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஏன்னா பிரெடிகேட் அஃபென்ஸா இருக்கும் பட்சத்தில் தான் பிரெடிகேட் இருந்தா தான் ஈடி போக முடியும். ஆமா, பிரெடிகேட் அஃபென்ஸ். அப்போ அந்த பிரெடிகேட் அஃபென்ஸை கொடுத்தது, அந்த எஃப்ஐஆரை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை. அது எந்த ஆட்சியில இருந்தது அதெல்லாம் முக்கியம் இல்ல. தமிழக காவல்துறை கொடுத்த பிரெடிகேட் அஃபென்ஸுக்கு மேலதான் இந்த இடி ரெய்டு எல்லாம் நடக்க முடியும். இடியினுடைய ஒரு விசாரணைகள் நடக்க முடியும். தனி இப்ப இவங்க சொல்றது தமிழக காவல்துறை சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து தனி. இடியோட இந்த ரைடுக்கும் அதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. மேடம், இது குறுக்க பேச வந்து வெளியில வேற இருக்கு. இப்ப நீங்க டாஸ்மாக் அலுவலகத்துல நடந்திருக்குல்ல, அதுக்கும் நீங்க இப்ப தமிழ்நாடு ஒரு எஃப்ஐஆர் பதிஞ்சதுன்னு சொல்றாங்கல்ல, இது ரெண்டுமே வேற வேற இல்ல. அவங்க என்ன, அவங்களோட கிளைம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு வந்து சில முறைகேடுகள் எங்கேயா ஒரு இடத்துல 2 இடத்துல நடந்திருக்கும் போது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா, எஃப்ஐஆர் பதிவு செய்யாங்க அந்த ஊழியர்கள் மீதோ யார் மீதோ. அப்போ அதை பிரெடிகேட் அஃபென்ஸா வச்சுதான் இந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு அவங்க உள்ள வராங்கன்றது அவங்களோட ஒரு வாதம். அப்படிதாங்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் உள்ளே வர முடியுங்க. அப்படிதான் டாஸ்மாக் அலுவலகத்துல இவங்க வந்து இது பேசலாமா இல்லனா சொல்லுங்க. ஏற்கனவே இருக்குங்க. இப்ப எஃப்ஐஆர் பேஸ்டா இருக்குறது இல்ல, வேற நீங்க சொல்றீங்க அது பேஸ் பண்ணி தான் இவங்க வந்ததா அவங்களோட வெர்ஷன் சொல்றாங்க. நமக்கு இப்ப திரு ஸ்ரீராம் முடிச்சிருங்க, நம்ம பிரேக் போலாம். இல்ல வேணாங்க, எனக்கு பதிலா அவரே பேசிட்டாங்க, நான் வந்து வேடிக்கை பார்க்கறேன். சொல்லுங்க சார். இல்ல வேணாம், நீங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன பேச விடாம நீங்க குறுக்க வரும்போது. நான் உங்கள்ட்ட தான இப்ப வந்தேன், நியாயமா சொல்லுங்க. இல்ல வரல நான் பேசிக் கொண்டிருக்கும் போது என் ஃப்ளோவை தடுப்பதற்கு நீங்க செய்துட்டு இருக்கீங்க. நீங்க இத தடுத்து என்ன பேச விட்டுருக்கணும் இல்லையா? அவர் செய்யாததால எப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், எப்ப எனக்கு தடுக்கப்படாமல் நான் பேச வாய்ப்பு கிடைக்கும். நீங்க ஒரு முடிவோட வந்திருக்கீங்க, நீங்க எவ்வளவு வேணா திட்டலாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க பாயிண்ட் சொல்லுங்க வாங்க. நான் முடிவோட எல்லாம் வரல, நீங்க சொல்லுங்க சார், பாயிண்ட் சொல்லுங்க வாங்க. அதுவும் நான் வெளியில இருந்து பேசும்பொழுது நீங்க இந்த மாதிரி பண்றது சரியில்லை என்பது என்னுடைய பார்வை. அதை நீங்கள் ஒரு நெறியாளராக சரிப்படுத்த வேண்டும் என்பது பார்வை. அதை செய்யாமல் நீங்க தவறும் போது அதை சுட்டி காட்ட வேண்டும் என்பது தாராளமா சுட்டி காட்டுங்க. நான் உங்களை தான் இப்ப பேச சொல்லிட்டு இருக்கேன். பிற்பாடு எப்பயாவது நீங்க வாங்க, அவர் பேசுகிறேன். இல்ல, அவர் சொன்ன எஃப்ஐஆர் மேட்டருக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு தான் நான் உங்களை கேட்டுட்டு இருக்கேன். சரி, நான் பேசுவதை குறுக்கிடாமல் பேசி விட்டீங்கன்னா நான் பேசுறேங்க, சரிங்களா? அந்த எஃப்ஐஆர்ன்றது தான் ஒரு அடிப்படையாக தான் இருக்கும். ஒரு என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறைக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் தேவை. யாராவது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும் அவர்களுக்கு. இல்லை என்றால் ஒரு அரசாங்கத்து ஒரு கோர்ட் டைரக்ஷன் வரணும். இல்லை என்றால் ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இதுதான் பிஎம்எல்ஏ சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். அது இல்லாமல் இவர்கள் அமலாக்கத்துறை சரி, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். அவர் டவுட்னு சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? நான் அவர் இருன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஓகே, சோ அப்போ வாட் இஸ் திஸ்? இந்த எஃப்ஐஆர் எந்த எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் அந்த எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய வாசகத்தை வைத்துதான் அவர்கள் என்கொயரி பண்ணணும்ன்றது இல்ல.
அதற்கு மேல் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. அதனால அதுக்கு உண்டான ஒரு படியை அடுத்து கொடுப்பது தமிழக காவல்துறையினோட எஃப்ஐஆர். அதை பேஸா தான் எடுத்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சோ இந்த டாஸ்மாக் விவகாரத்திலையும் இது எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறத பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருடத்திற்கு ஒரு ரெவென்யூ லீக்கேஜ் இருக்கு. அதாவது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய லாபம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் டாஸ்மாக்ல 20 முதல் 30,000 கோடி சொன்னாரு. மத்த 2-3 டிபார்ட்மெண்ட்லயும் சொன்னாங்க. ரெவென்யூ லீக்கேஜ் என்பது டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் 20 முதல் 30,000 கோடி. அது சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அது. அதை அவர் நிவர்த்தி செய்வதற்காக டாஸ்மாக் இதுல இருக்கு பாருங்க, உங்களுடைய செல் பண்ற இடக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம்ஸ் எடுத்துட்டு வரணும், கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணணும், இதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷனா சொன்னார். அதெல்லாம் எதுவுமே நடக்கல. பாலா அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க இந்த மாதிரி பில்லு போடுறதுக்கு மேல டிப்ஸ். எந்த டாஸ்மாக்ல பில்லு போடுறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த டாஸ்மாக்லயும் பில்லே கிடையாது. அப்படி இருக்கும்போது நேச்சுரலா இதுல ஒரு ஊழல் நடந்திருக்கு என்பதற்கு ஒரு பெரிய ஒரு முகாந்திரம் இருக்கிறத தான் எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் அதை ஒரு போராட்டமாக அறிவிச்சு மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கறாங்க. ஓகே ஓகே, your point is taken. டவுட் சார், அந்த டவுட் என்னன்னா எஃப்ஐஆர்னு இப்ப சார் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டதுன்ற எஃப்ஐஆர், அது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல சம்பந்தப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் அது, சரிங்களா? இருங்க நான் அதை சொல்லிக்கிறேன். நானு இவங்க சொல்ற மாதிரி கம்ப்ளைண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இல்ல இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அது வேற கேஸ் கம்ப்ளீட்டா நான் சொல்றேன். இப்ப இதுல இப்ப சார் சொன்னார்ல, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்னா கம்ப்ளைண்ட் யாரும் அபிஷியலா கொடுக்கல. கோர்ட் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்திருக்கா அப்படின்னா அந்த மாதிரி கோர்ட்டும் கொடுக்கல. இது அண்ணாமலை 1000 கோடின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்காக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் இல்லன்றீங்களா? ஆமா, நான் இல்லன்னு சொல்றேன். இல்ல அப்படி எஃப்ஐஆர் இல்லாம ஈடி வரவே முடியாது. அத நான் கிடையாது. நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில தான் அவங்க வந்திருக்காங்களான்னு கேளுங்க. நீங்க சொல்ற டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வேற சார். இல்ல அதத்தான் நான் சொல்றேன். அது முதல்ல ஒரு ரவுண்ட் ரெய்டு நடந்து கைது நடந்து முடிஞ்சிச்சு. 3 பாயிண்ட் சொன்னார்ல. இப்போ ஒண்ணு பேஸ்ட் ஆன கம்ப்ளைண்ட் யாராவது கொடுத்திருக்காங்களா அல்லது கோர்ட் ஹஸ் இஷ்யூட் a direction or not அப்படி. இப்ப இந்த ரெண்டுமே கிடையாது. இல்ல அண்ணாமலை சொன்னதற்காக மட்டுமே நடத்தப்பட்டதான் ஈடி ரெய்டு. திரு ஸ்ரீராம், பிரேக் போனோம், சுருக்கமான பதில். அதாவது இந்த ரெய்டு இந்த ஒரு பேஸ் கேஸ் இல்லாம, ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாமலோ, இல்ல ஒரு கோர்ட்டினுடைய ஒரு டைரக்ஷன் இல்லாமலோ, ஒரு இடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஒரு இன்வெஸ்டிகேஷனை எடுத்து செய்கிறார் என்றால் அந்த கேஸே நிக்காது. சொல்றோம் அந்த கேஸே நிக்காது சார். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா கடந்த காலத்துல அந்த மாதிரியான ஒரு பேஸ் இல்லாமல் ஈடி ஒரு ரெய்டை கண்டக்ட் செய்ய விவசாயிகள் மீது ரெய்டு பண்ணாங்க. பாஜக நிலத்தகராறுல உங்களுக்கு தெரியுமா? கோவணம் போட்டு தெரியும் சார், தெரியும். அது எந்த முகாந்திரத்தை வச்சு பண்ணாங்க? சேஷாத்ரி அவர்கள் சொல்வார்களா? ஓகே ஓகே, திரு இதுல உங்கள்ட்ட வரேன், பொறுமையா இருங்க. டாஸ்மாக் விஷயம் பேசிட்டு இருந்தோம். அதுல நியாயம் இருக்கு, நியாயம் இல்ல, அவங்க சொல்றது அண்ணாமலைக்காக செஞ்சாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள். அது எது எப்படியோ ஒரு போராட்டத்துக்கு அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது எடுத்த எடுப்பிலேயே கைது அப்படிங்கிறத இன்னைக்கு எவ்வளோ பாஜக தலைவர்கள் அதை எதிர்த்து அவங்க ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு போராட்டம் அடுத்த கட்டம் நடத்துறதை பார்க்க முடியுது. போராட்டத்தை அனுமதிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. அரசியல் போராட்டங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கைது செய்வது, சில மணி நேரம் அப்புறப்படுத்துவது, ஒரு கல்யாண மண்டபத்தில் இப்போ நாங்கள் அண்ணா திமுகவுடைய கூட்டணி கட்சி தான், பல போராட்டங்களில் எங்களை கைது பண்ணுவாங்க, அப்புறப்படுத்துவாங்க, சில மணி நேரம் வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் அந்த காலத்தில் 7 நாட்கள் தொடர்ந்து நான் இட்லி போராட்டம்னு சொல்லுவோம். அப்போ விலை உயர்ந்தது. ஒவ்வொரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாலும் போய் காலையில் எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மண்டபங்களாம் கிடையாது. எதுக்காக இட்லி போராட்டம்? அதாவது இட்லி விலை உயர்வு, ஏழை எளிய மனிதர்களுக்கு விலைவாசி உயர்வு எப்படின்னா, அரிசியிலிருந்து அந்த வரி போட்டதுலேருந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர் ஆட்சி காலம் ஓரளவுக்கு நல்ல, அந்த காலத்திலேயே நாள்தோறும் போராடுவோம். காலையில் எங்களுக்கு பிடிப்பாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு விடுவாங்க. அப்போ என்னன்னு சொன்னால் ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சு நம்முடைய கமிஷனர் ஆஃபீஸில், அதில் வச்சுட்டு மத்தியானம் ஒரு சாப்பாடு அவனுக்கு கொடுப்பாங்க. இல்லை, நீங்கள் அவங்க போராட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்றத நானும் அதுதான் நான் சொல்கிறேன். நான் போராட்டத்துக்கு அது அரெஸ்ட் பண்ணுறது அந்த சூழ்நிலையை பொறுத்து, அந்த ஏரியாவில் மக்களே இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க, ஏதாவது மக்கள் பிரச்சனை வந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. 7 நாள் போராட்டத்தில் எனக்கு மனைவிக்கு முதல் குழந்தை பிறந்தது கூட நான் போய் பார்க்க முடியல, 8ஆவது நாள் தான் நான் போய் பார்க்குறேன். எதுக்கு சொல்ல வரேன், நாள்தோறும் போராட்டம்.
அதுக்கு ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பாஜகக்களுக்கு இந்த மாதிரி போராட்டம் கைது பண்ணுறதுலாம் ஒன்றுமே என்ன செல்லப்பிள்ளையாக வளர்ந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியும். அது போராட்டம் வந்து போராட்டமாக போச்சு. எல்லா கட்சிக்காரரும் போற பஸ், ஆமா எல்லா கட்சிக்காரரும் போற பஸ்ஸை பார்த்து நாய் போற பஸ்ஸுங்கிறாங்க. நாய்க்குட்டி போற பஸ் வேண்டாம் அந்த மாதிரி இல்ல சொல்றேன். நடந்து சொல்றேன் சார். இல்ல எதுக்கு சொல்ல வரேன், இல்ல வேண்டாம் சொன்னதுனால சொல்ல வரேன். சொன்னதுனால நம்ம சொல்ல வேண்டாம். நீங்க ஏன் சொல்லணும் பெரிய மனுஷன்? போராட்டம் ஏன் இவங்க பண்றாங்கன்னா, போராட்டம் பண்ண வேண்டியது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக சகோதரர் சேஷாத்ரி அழகா ஒரு வாக்குமூலம், எப்பவுமே பல நிகழ்ச்சியும் பேசும்போது ஒரு சில நேரங்கள் உண்மையை அழகா சொல்லிடுவார். அதிமுகவும் இந்த தப்பு பண்ணியிருக்கு, திமுகவும் பண்ணி சொன்னார். அது உண்மையிலே அவர் நேர்மையை நான் பாராட்டுறேன். அப்போ அதிமுக இந்த போராட்டத்தை பண்ணியிருந்தா இந்த கேள்வி நேரடியாக வந்து அதிமுகவை முழுமையாக கேட்டுப்பாங்க. உங்கள் காலத்தில் இதையும் பண்ணியிருக்காங்க, அந்த ஊழியர்கள் பண்ணியிருக்காங்க, எப்படி அவருக்கு கேஸ் ஊழியர்கள் எப்படி பண்ணாங்களோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிற பதில் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி போராட்டமே பண்ணாத ஒரு பாஜகவை கூப்பிட்டு, ஜெயிலுக்கே போகாத ஒரு தமிழ்நாடு பாஜகவை கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. இது ஜெயிலு கிடையாது, ஒரு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த அமலாக்கத்துறை என்பது சகோதரர் அண்ணாமலையுடைய சகோதரியுடைய கணவருக்கு போச்சு. அண்ணாமலையார் பிரிக்ஸ் அந்த என்ன போச்சு, அண்ணாமலையாரை கையில் பிடிச்சி வச்சுருக்கு. எப்படி அதிமுகவை வந்து ஊழலை கையில் பிடிச்சி வச்சுட்டா நாளைக்கு தேவைப்படும் போது பாஜக பயன்படுத்துதோ, தன் கட்சியை சார்ந்த அண்ணாமலையை அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பிடிவாதம் பண்ண இதுக்கெல்லாம் படிக்கலாம் போனார் இல்லையா, அதனால் அவரையும் நம்ம ஒரு போட்டு வச்சுக்கிட்டா தான் நேரம் வரும்போது இவர் இண்டிவிஜுவலாக போயிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்க. அது பாஜக பண்ணக்கூடிய வேலை, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அதை விட ரொம்ப மோசமான பாஜக அலுவலகத்தில் 15லேருந்து 20 ஆண்டுகள் ஒரு கணக்கராக வேலை பார்த்த ஜோதிகுமார், அப்போ ஆளுங்கட்சியாக பாஜக இருக்கனால பல காரியங்களை தில்முழு காரியங்களை பண்ணி அதுக்கு பணம் பெற முடியுங்கிற அடிப்படையில் அவர் வீட்டுக்கும் போச்சு. எவர் வீட்டுக்கு போச்சு. இவ்வளோ நாளாக என்ன சொல்லி வந்தீங்க, பிஜேபிக்காரங்க வீட்டுக்கெல்லாம் இடி போகிறதே இல்லை பார்த்தீங்களா, எதிர்கட்சிக்கு மட்டும் தான் வருது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நடக்குது இப்போ ஆளுங்கட்சி போயிருச்சா முழுசா சொல்லாமல் இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு காரணமும் சொன்னேன், காரணமும் சொன்னேன், ரெண்டாவதும் காரணம் சொல்ல போகிறேன். ஜோதிகுமார்ங்கிற போகிறாங்கல்ல சார், அப்போ கேஸ் தான் ஏன் போகிறாங்க அதையும் சொல்லிட்டல உங்களுக்கு. நாங்களே எங்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் மேலே வழக்கு போடுறாங்க. அவரை வந்து 8000 கோடி 10,000 கோடிங்கிறாங்க, 70,000 கோடி ஊழல்னு பிரதமரே சொல்றாரு. 70,000 கோடி ஊழல் பண்றவரை சார் பிரைமா ஃபேஸ் இல்லாம போக மாட்டாங்கல்ல. அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்க சொல்ற ஜோதிகுமாரோ இல்ல அண்ணாமலையோ அவங்க ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சு தானே ரைடு போயிருக்காங்க. அதுக்கு தான் பதில் சொல்ல, அதே தானே எதிர்கட்சிக்கும். அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன். ஜோதிகுமார் மேட்ருக்கு ஒன்று நான் முழு பதில் சொல்லலை. சொல்லுங்க. அப்புறம் போனவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க, ஏதாவது வந்தாங்களா? அண்ணாமலையார் பிரிஸ்க்கு போனவங்க ஏதாவது வந்தாங்களா? அது ஒரு பக்கம். இது மற்றவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு வரும். இவங்களை எதுவுமே செய்யாமல் வச்சுருக்காங்க. இது போக 2 விவசாயிகள் மேலே அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்தவங்க தெரியுமா? அவங்க பெரும்பாலும் கோமணத்தோடு இருக்கக்கூடியவங்க, எப்போவாக தான் ட்ரெஸ் போடுறவங்க. அவங்க மேலே பண்ணதுக்கு சாதாரண பிஜேபி தலைவர் அண்ணாமலை மாதிரி ஒரு மாநில தலைவர் இல்லை, சாதாரண மாவட்ட பிஜேபியுடைய ஒரு செக்ரட்டரி போட்ட போடல இப்போ ஈடி போகுது. நம்ம பார்த்தோமா இல்லையா? அதே ஈடி அங்கே போனது நிலத்தகராறுக்காக வேண்டி அக்கௌண்ட்டே இல்லைங்கிறான். அந்த யார் அந்த விவசாயி மேலே அக்கௌண்ட்டே இல்லை, என்னையை கவுண்ட் பண்ணுறதுக்கு இவெல்லாம் பண்ணலாமாங்கிற அளவுக்கு அவன் ரீகவுண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இவ்வளவு கேவலமான ஒரு சூழல் ஈடி. அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கினாங்கன்னு திண்டுக்கல்ல நம்ம பார்த்தோம். இந்த ஈடி மேலேயே ஒரு சோதனை இந்தியாவில் நடந்துச்சுன்னு சொன்னால், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஒரு சோதனை தமிழ்நாடு போலீஸ் நடந்துச்சு சொன்னால் அது இங்கே தான் நடந்துச்சு. அப்போ பழி வாங்குதல் என்பது தான் இன்னைக்கு நடக்குது. என்ன அன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரோ அதை செய்கிறாங்க. 1000 கோடினா அவங்க 1000 கோடிங்கிறாங்க. நான் கேட்கறது இதுவரையும் நான் கேட்குற கேள்வி, நான் போனோம் அமலாக்கத்துறை இதை பிடிச்சோம், இந்த வகையில் இவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னு எதுவுமே இதுவரை வெளியே வரல. ஆனால் வெளியே வராத போது 1000 கோடி 500 கோடின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கேட்குறேன், இன்னைக்கு திரு சபாநாயகர் மேலே இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டு வருது. நான் கேட்குறேன், போன வருஷம் 24 இதே சபாநாயகர் தான் இருந்தார், அப்பவும் அதிமுக எதிர்க்கட்சி. 23 இதே சபாநாயகர் இருந்தார், அப்பவும் அதிமுக எதிர்க்கட்சி. 22 இவர் தான் இருந்தார், 21 இருந்தார். தொடர்ந்து இருந்த அந்த சபாநாயகரை இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு என்ன காரணம்? திசை திருப்பல் சொல்றாங்க. அந்த சபாநாயகர் என்ன சொல்றாரு? 3 வருஷமா பொறுத்திருந்தாங்க. இப்போ நீங்க ஜெகதீப் தங்கர் மேல ஏன் ஒரு நாள் கொடுத்தீங்க, முதல் நாள் அவர் வந்த உடனே ஏன் கொடுக்கல? இதெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையே? நாங்க ஆரம்பத்துல இருந்து ஜெகதீப் தங்கர் மேல சொல்லிட்டு தானே இருக்கோம். நாங்க அவங்களும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இவங்க சொல்லுங்க, நீங்க ஓபி சீட் கொடுக்குற மேட்டர்ல இருந்து அவங்க சபாநாயகர் மேல எல்லாரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இவங்களாவது எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக வந்து
சபைக்குள்ள ரகலை பண்ணாங்கலாம் சொல்றாங்க இல்லையா? இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போல எத்தனை ரகலை பண்ணாங்க, ஆளுங்கட்சிக்குள்ள எத்தனை குரூப் வச்சு ரகலை பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலையா? அதனால அதிமுக பொறுத்தவரை எவ்வளவோ நடந்து போச்சு. நீங்க 2016க்கு பிறகு நீங்க பார்க்காததா? சட்டமன்றத்துக்குள்ளதான் நடந்துச்சு, அங்கேதான் நடந்துச்சு. அது மாதிரி சட்டையை கழிச்சு வரலான்னு இங்கே நடந்துச்சு. நான் எதுக்கு சொல்ல, யார் செஞ்சது? அது யார் செஞ்சது? யாரா செஞ்சிருக்க முடியும்? எதிர்கட்சி தலைவரை போய் யார் செஞ்சிருக்க முடியும்? நான் கேட்கிறேன். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் வந்து யார் சொல்லணுமோ அவங்க சொல்லணும். சகோதரி சேஷாத்ரி சொன்ன மாதிரி ஊழல் கட்சியான அதிமுக ஊழலை பத்தியோ சட்டசபையில ரகளைய பண்ண அதிமுக வந்து ஒரு நல்ல கண்ணியமான ஒரு சபாநாயகர் என்ன ஒரே வார்த்தை அவர் சொல்றாரு, முதல்வர் மட்டும் நான் தவறு இருந்தா என்னைக்கோ என்னை நீக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சபாநாயகர் சொந்த வாக்குமூலம் கொடுக்கிறாரு. முதல்வர் என்ன சொல்றாரு, இவ்வளவு கண்ணியமான ஒரு சபாநாயகர் நீங்க பண்றது இது ஒரு திசை திருப்பல் நாடகம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உண்மை. கேப்போம் ரெண்டு பேர் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்களா? முதல்ல இதயத்துல்லா அவர்கள் வந்து அந்த ஃபார்மர்ஸ் கேஸ் பேசினாரு. அவருக்கு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் சொல்றதுக்கு தான் நான் இந்த பதில் சொல்றேன். இந்த கேஸ் மக்களுக்கு பார்க்குற மக்களுக்கும் புரியட்டும். இந்த இடியினுடைய பர்வியூ கீழே இது வருதா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கீழே வருதான்னா அது கண்டிப்பாக வருது. ஏன்னா இந்த கேஸே வந்து செக்ஷன் 51(1) ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணப்பட்டதுனுடைய நீட்சியாக தான் வந்தது. அதனுடைய மெரிட்ஸ் வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு அரசியல் காரணத்துக்காக இதுக்காக பண்ணாங்க அதுக்காக பண்ணாங்க அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து கோர்ட் முடிவுக்கு விட்டுருவோம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான லாஜிக் சார். கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு சார்? நம்ம வந்து அமலாக்கத்துறை வந்து பெரிய பெரிய பண முதலைகளை டார்கெட் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லையா? அவங்க வந்து கருப்பை வெள்ளையாக்குறவங்கள கிட்ட போற அமைப்பு. விவசாயிகள், ஏழை விவசாயிகள்கிட்ட இடி போகுதுன்னா லாஜிக்காவே இடிக்குது இல்லை சார்? சட்டம் அதுக்குதான் சட்டத்தினுடைய ஒரு பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த எந்தெந்த சட்டங்கள்லாம் பிஎம்எல்ஏ கீழே வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது இடி கேஸாக வருது அப்படிங்கறதுல மாற்று கருத்து டெக்னிக்கலி கரெக்ட்டா இருக்கலாம். நான் அத வந்து டிஸ்பியூட் பண்ணல. டெக்னிக்கலி நீங்க ஆன் பேப்பர் கரெக்ட்டா இருக்கலாம். அதனால தான் கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு கேக்குறேன் நான். இல்ல ஐ ரெஸ்ட் தி கேஸ் தேர். ஏன்னா அதற்கு மேல வந்து ஒரு கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸ்ல கோர்ட் வில் டைரக்ட். ஆனா கடைசியில அந்த இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த இந்த சம்மன்ஸையும் க்ளோஸ் பண்ணாங்க. பிகாஸ் அந்த ஒரிஜினல் கேஸ்ல வந்து ட்ரையல் கோர்ட் வந்து இந்த ரெண்டு பேரும் அக்விட் பண்ணதுனால இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணப்பட்டது. எவென்ச்சுவலி தட் இஸ் வாட் ஹேப்பன். பட் இது வந்து ஒரு ஹிஸ்டரிக்காக சொல்ல வரேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு மேலோட்டமா வந்து அப்படியே ஒரு போற போக்குல ஒரு சொல்லிட்டு போக கூடாது. ஏன்னா பிஎம்எல்ஏ சட்டத்தின்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸை தாண்டி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு மேல இருக்கிற லயபிலிட்டியும் இருக்கு. ஏன்னா இவர் எதையாவது மீறும் பட்சத்தில் ட்ரையல் கோர்ட் அவரை 2 வருடம் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். இந்த ஒரு வழிமுறையும் அதாவது பிஎம்எல்ஏ சட்டம் அனாவசியமாக உபயோகப்படுத்தக்கூடாது என்பதற்காக. இரண்டாவது, நான் அதிமுகவின் சார்ந்தவனும் கிடையாது, பாஜகவின் சார்ந்தவனும் கிடையாது. அதனால யார் ஊழல் செஞ்சாலும் அதை சொல்லக்கூடிய இடத்துல நான் வந்து அதிமுக வந்து டாஸ்மாக்ல ஊழல் பண்ணலன்னு நான் சர்டிபிகேட் எல்லாம் பண்றதுக்குலாம் ரெடியா இல்ல. அதை வேணா பொங்கலூர் மணிகண்டன் வேணா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோம் அந்த இதை. சபாநாயகர் விஷயத்துல சபாநாயகர் வரிசை குற்றச்சாட்டு வச்சீங்க. இப்ப நான் மணிகண்டன் பதில் வாங்க வேண்டாம். இல்ல இவருக்கு பதில் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பதில் தான், சிம்பிள் பதில் தான். இன்னைக்கு கோர்ட்டுன்னு என் சகோதரர் சேஷாத்ரி சொல்றாரு. பிஎம்எல்ஏ கேஸ் மாதிரி பழைய அமலாக்கத்துறை கேஸ்ல 95% கோர்ட் என்ன சொல்லுச்சு, என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டுச்சு கோர்ட் அமலாக்கத்துறையை பார்த்து. நீங்க வேற வழியிலாம் கோர்ட் இருந்தீங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு அவர் மணிகண்டன் இன்னும் பதில் சொல்ல. நம்ம நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணப்படவில்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அதே மாதிரி அதான் சொல்றேன். இப்ப ஏதாவது ஒரு ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரா? நீங்க திண்டுக்கல்ல லஞ்சம் வாங்கினீங்க, நீங்க உங்களால எஃப்ஐஆர் போட முடிஞ்சதா? அவங்க மேல கேஸ் பண்ண முடிஞ்சதா? சொல்லுங்க சார். அவங்க மேல போட முடியாது சார். 95 விழுக்காடு கேஸ்ல அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட ஒருத்தர் மேல கேஸ் போட முடியாது. போட வேண்டிய மத்திய அரசு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேட்டீங்களே. அவர் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார்னு சொல்லிட்டு கையும் களவுமாக பிடித்து உலகிலேயே முதல் தரமாக தமிழ்நாட்டில் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு பண்ணோன்னு சொல்றீங்களே.
அந்த அங்கித் திவாரி மேல என்ன கேஸ் உங்களால பதிவு பண்ண முடிஞ்சது? சரி ஓகே, நம்ம வேற வேற ஒரு கேஸா ஓபன் ஆயிட்டே இருக்கு. நம்ம எல்லாத்தையும் 9 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ண முடியும் சார். உண்மை சுடும். ஓகே ஓகே, வர திரு மணிகண்டன், டாஸ்மாக் விவகாரத்திலயும் சரி, சட்டமன்ற விவகாரத்திலயும் சரி, அதிமுக மேலேயே அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு இருக்குன்னு வைக்கிறார். அப்போ நீங்க எப்படி இதெல்லாம் கேள்வி கேட்க முடியுங்கிற? மேடம், அதிமுக குறித்து நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் பாலா அவருக்கு ஒரு கருத்து சொன்னாரு, அசோக மேடம் அனுமதிக்கணும். அதாவது அதிமுக மத்திய அரசு நிதி தருவது பற்றி பேசவில்லைன்னு சொன்னார். 1999 பாஜகவோடு கூட்டு வைத்து திமுக மத்தியில் ஆட்சி அமைச்சது, அமைச்சரவை இடம்பெற்றது. அப்போ 2001 அதிமுக கேள்வி வேற சார். இல்ல முடிச்சாரு. ஒரே நிமிஷம். என்ன காரணம், அன்றைக்கு தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறை. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கேட்ட போது, வற்புறுத்தி கேட்ட போது கொடுக்க மறுத்தது பாஜக அரசு, கொடுக்க கூடாது என்று நெருக்கியது திமுக. அதற்கு பிறகு பாருங்க, திரு மோடி முதலமைச்சர் குஜராத் இருந்த போது நான் பிச்சைக்காரன் சொன்னாரு. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க. ஆனா 2011 இங்க தமிழ்நாட்டு முதலமைச்சராக அம்மா இருந்த போது மண்ணெண்ணெயை மத்திய அரசு குறைத்த போது மன்மோகன் சிங் அரசு மீது கடுமையா குறை சொல்லி பேசினாங்க, கடுமையா எடுத்தாங்க. அதுக்கு பிறகு 25,000 கோடி சிறப்பு நிதி வேண்டும் என்று மத்திய அரசு கேட்ட போது அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் அமைச்சர்கள் இருந்த திமுக கொடுக்க கூடாது நிர்பந்தித்தது. நான் வேணா ஆவணம் தர்றேன். அப்போ காங்கிரஸ் கட்சி வஞ்சித்தது, பாஜக அரசு வஞ்சிக்கிறது. மொத்தத்துல பக்கத்துல பாருங்க, மதுரை பாலா இருக்காரு, அண்ணன் இதயத்துல இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. ஆனா 2 கட்சியும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை மறுக்கூடாது. சரி, அப்போ இன்னைக்கு மட்டும் நீங்க அதிமுக ஆட்சியின் போது தமிழ்நாட்டுக்கு நிதியை பெற்று தர என்ன முயற்சி பண்ணீங்க? நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்த போதே தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க கூடாது என்று ஓர வஞ்சனை செய்த திமுக தான். இதை மறந்து கொண்டு தயவு செஞ்சு பேசாதீங்க. இன்னொன்று, சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இன்றைக்கு பேசிய கருத்து உண்மையிலே மிகப்பெரிய தவறானது. மக்கள் பார்த்துட்டு பாலா, நீங்க திமுக யூபிஏ ஆட்சி பற்றி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது கடந்த செக்மெண்ட்ல சுருக்கமா பதில். அதுதான் இப்ப சேஷாத்ரி சார் சொல்லும்போது சொன்னாங்க, அங்கித் திவாரி இடி அதிகாரி ஒருவர் லஞ்சம் வாங்கினாலுமே அவர் உங்களால என்ன செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்ற கேள்வியை தான் கேட்டாங்களே தவிர வாங்கினது தப்புன்றதை சொல்லலை. இடி அதிகாரி லஞ்சம் வாங்கினது. 2வது பாயிண்ட் என்னன்னா, சேலத்தில் ஒரு விவசாயி, நீங்கள் சொன்ன மாதிரி ஏழை விவசாயிக்கு எதிராக பாஜக சொல்லுச்சுன்னா வரக்கூடிய விசாரித்து அவங்கள நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமலாக்கத்துறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேசில் இண்டோரில் பேசும்போது மகாராஷ்டிராவின் அஜித் பவார் மேலே 70,000 கோடி குற்றச்சாட்டு சொன்னார். அப்போ ஒரு பிரதமர் சொல்றதுன்றதுக்கான நம்பகத்தன்மை அதிகம். அப்போ அந்த 70,000 கோடி ஊழல் பவார் மேலே சொன்னதற்கு இடி இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இடி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை மிரட்ட ஒரு 120 அரசியல் தலைவர்களுக்கு எதிராக இடி இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கிற வேலையிலே இல்லை. ஒரு அரசியல் மிரட்டலுக்கான ஒரு வேலையை தான் இடி இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகே, திரு மணிகண்டன், நிகழ்ச்சி முடிக்கணும், நிறைவான கருத்து தான். இல்ல, சட்டப்பேரவை பொறுத்தவரையில் ஒருதலை பட்சமாக மாண்புமிகு சபாநாயகர் மக்கள் மன்றத்துல இது வைக்க வேண்டிய நிலை அதிமுக வந்தது. எனவே வருகின்ற காலம் இதே தொடர்ந்தால் 2026 அதற்கான முடிவுகளை மக்கள் அளிப்பார்கள். 26 எடப்பாடி ஆட்சி அமைகிற போது நிச்சயமாக மக்களுக்கு ஒரு மாற்றம் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் கட்சியை பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் மக்கள் நிச்சயம் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. 2026 வைகோ உட்பட பலரும் தப்பிச்சு திமுக வந்தாங்க. செங்கோட்டையனை காப்பாத்த பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தான் சிவாக்கு பிரச்சனை, பொன்மணிக்கு மஸ்தானுக்கு பிரச்சனை, கேஎன்ஆர் சிவாக்கு பிரச்சனை, மோடிக்கு மூர்த்திக்கு பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை. நீங்க பாருங்க அதிமுக பாத்துக்கு. சரி, தேங்க்யூ திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. நிறைவான கருத்து. பாலா என்ன கேட்டாரு, நான் அது குத்தமா இல்லையான்ட்டு. நான் என்னுடைய கேள்வியே என்னன்னு அவர் புரிஞ்சுக்காம அது ஆஸ் யூஷுவல் திமுக ஸ்டைல்ல திசை திருப்புறார். அவர் செய்தது குற்றம் என்பதை நிரூபித்து உங்களால் என்ன ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சது? அதுதான் என்னுடைய கேள்வி. சோ நீங்க கையங்களவுமாக பிடித்தீர்கள் இல்லையா? கையங்களவுமாக பிடித்தவரை கேஸ் போட்டு உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? அதிகாரம் இல்லன்றதுக்காக அவர் செஞ்சது தவறே இல்லன்றது ஆயிருமா சார்? இல்ல, நான் தவறு இல்லன்னு சொல்லவே இல்லையே சார். கேஸ் போட்டு டேக் இட் டு a closure. நீங்க தான் இடி மேல ஒரு இது பண்ணும்போது டேக் இட் டு a closure. அந்த கேஸ போட்டு அவர் மேல ஒரு ஆக்ஷன் எடுங்க.
எடுத்துட்டு இடி இப்படி செய்யுதுன்னு சொல்லுங்களேன். அதையே செய்யலன்றத என்னோட கேள்வி. அப்போ நீங்க அதாவது இடி லஞ்சம் வாங்குச்சுனா கூட நீங்க அதே ஒத்துக்கறாத சூழல்ல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க நான் பாஜக ஆதரவு பாஜக கட்சி இல்லன்னு சொல்றீங்களே தவிர அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தான் உங்களுடைய கருத்து இருக்கு சார். நீங்க திமுகனுடைய இது நீங்க வந்து பேசுறதுக்காக வந்திருக்கீங்க சார். நான் ஒரு அட்மார்க் திமுக காரன், அதாவது பரம்பரையா வந்து திமுகல இருந்து இந்த கட்சியின் கொள்கைக்காக அப்படி இருக்கிற ஒரு திமுக காரன். நான் வந்து சொல்லுவேன் சார் ஓபனா, நீங்க சொல்ல உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இல்லனா பதில் இல்லன்னு சொல்லிட்டு போங்க. பிரதமர் நரேந்திர மோடி 70,000 கோடி குற்றச்சாட்டு வச்சாரு. அவரை கூப்பிட்டு நீங்க துணை முதலமைச்சர் ஆக்குனீங்களே தவிர நீங்க அந்த அது மேல ஈடி வந்து நடவடிக்கை எடுத்துச்சா சார் அங்க? அது மாதிரி அசாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா மேல குற்றச்சாட்டு வச்சீங்க. ஈடி விசாரிச்சு அவரை கூப்பிட்டு அசாம் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க சார். ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொன்னது இப்ப இருக்கிற முதல்வர் அவர் கூட்டு வச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கேக்குறது நீங்க எப்படி திருப்பி மந்திரி ஆனீங்க அதே கேள்வியே கேட்கலாம். எல்லா அரசியல்வாதிகளும் அந்த கேள்வியை கேட்கலாம். நான் கேக்குறது நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மேல நீங்க சொன்னதுக்கு ஒரு கையும் களவுமாக போலீஸ் பிடிச்சதுன்னா அதற்கு உண்டான ஆக்ஷன் என்ன? இல்ல ஒண்ணும். ஓகே ஓகே முடிக்கணும் சார். முடிக்கணும். I take that as your final word. திரு ஹிதாயத்துல்லா, ஒரே ஒரு சென்டென்ஸ் தாமா. திரு அப்பாவு மேல புகார் சொல்றாங்க. அவர் திரு அப்பா அவர்கள் இன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கும் அல்லது கலைஞருக்கும் வேண்டியவர் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மீது நட்பு கொண்டவர். தலைவர் இருந்தவர் தலைவர் மூப்பனார் மீது, மூப்பனாரின் நண்பர், எங்களுக்கெல்லாம் நண்பர். நாங்கள்லாம் என்ன சொல்லுவோமோ அப்பாவு வாத்தியார்னு சொல்ல மாட்டோம், அப்பாவி வாத்தியார் தான் சொல்லுவோம். அதனால தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருந்து தோக்கடிச்சிட்டு ஒரு சுயேட்சையாக ஜெயிக்க வச்சாங்கன்னா, இப்படி எல்லாருக்கும் நல்லவராக இருக்கக்கூடிய ஒருவரை இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அவர் மீது புகார் கூறுவதோ அதிமுக அவர் மீது மாசுபடுத்துவதோ உள்ளபடி அவர் மனசை வேணா சஞ்சலப்படுத்தலாம் ஒழிய அவருடைய உள்ளத்தை ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வரியை தான். அதாவது இப்போ மணிகண்டன் அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க வந்து அந்த காலத்துல அம்மையார் ஜெயலலிதா வந்து மோடி எதிர்த்து குரல் கொடுத்தாங்க, எங்களுக்கு கடந்த கால வரலாறு இருக்குன்னு சொன்னார். நாங்க இப்ப கேட்கறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருன்ற கேள்விக்கு நீங்க மீண்டும் மீண்டும் ஜெயலலிதா செஞ்சாரு, எம்ஜிஆர் செஞ்சாருன்ற பதிலே தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே ரைட். இது நீண்டு கொண்டே போகும். இது நம்ம தனியாவே இன்னொரு நாள் விவாதிக்கலாம். நம்ம நிகழ்ச்சி இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.